ஹேடா. ஸோ இந்த வீடியோவில் என்ன கண்டென்ட் பார்த்தோன்னா அத்தாரிட்டி பயாஸ் அப்படின்ற ஒரு கண்டென்ட். அத்தாரிட்டி பயாஸ் அப்படின்னா என்னன்னா, நம்ம ஒருத்தர் மேலே நம்பிக்கை வைக்கிறது, அதேமாரி அவர் சொல்கிறத கேட்குறது. எதனாலன்னு பார்த்தோன்னா, அவர் வந்து ஒரு பொசிஷனில் இருக்கிறதுனால, உன்னோட மேலே இருக்கிற பொசிஷனில் இருக்கிறதுனால நீ வந்து அவர் சொல்கிற விஷயம் வந்து கரெக்டாக தப்பாலாம் யோசிக்க மாட்டேன். அவர் சொல்கிறாரு அப்படின்றதுக்காக நீ செய்வ. அதாவது அதுதான் அத்தாரிட்டி பயாஸ். நீ வந்து அவரை நம்பி செய்கிற, அவரை நம்புற. அதாவது ஒரு ப்ராப்பர் எவிடன்ஸே இல்லாமல் அவர் என்ன பண்ண சொல்கிறாருன்னே ஒரு எவிடன்ஸ் இல்லை அவர் பண்ண சொல்கிறது, நீயே யோசிக்க மாட்டேற. பட் ஆனால் அவரை நம்புற, அதுதான் ஒரு அத்தாரிட்டி பயாஸ் அப்படின்றது. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, பைபிள் எக்ஸாம்பிள். இந்த அத்தாரிட்டி பயாஸ் ஒரு பைபிள் எக்ஸாம்பிள் அப்படி என்னன்னு பார்த்தேன்னா, பைபிள்ல என்ன போட்டுக்கிறான்னு பார்த்தோன்னா, கடவுள் பேச்சை நீ கேட்கணும், கடவுளை பேச்சை நீ மீறினா நீ வந்து ஹெவன்ல இருக்க தகுதி இல்லை, அதை எழுந்துருவ அப்படின்றது. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, அதுல வந்து அப்பவே காடுன்ற ஒரு அத்தாரிட்டி இருக்காரு. அவர் சொல்றதை நீ கேட்கலன்னா நீ தண்டிக்கப்படுவ அப்படின்றது தான் அது அத்தாரிட்டி பயாஸ். அங்கேருந்தே ஆரம்பிக்குது. ஸோ அங்கேருந்து ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தோன்னா, நிறைய ஏரியாஸில் அதேமாரி ஆகும்போது என்னென்ன ஏரியாஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ பிபிக்கல் பார்த்தோம். அதே வந்து மாடர்னாக என்னென்ன அத்தாரிட்டிஸ் இருக்குன்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து ஒரு வேரியஸ் பர்சன்ஸ் கிட்டேருந்தோ ஃபிகர்ஸ் கிட்டேருந்தோ அந்த மாதிரியும் நம்ம அத்தாரிட்டி பயாஸ், அதாவது நம்ம பயப்படுறோம்னு சொல்ல மாட்டோம், லைக் ஓகே பயப்படுறோம்னு கூட வச்சுக்கோ. அவங்க ஸோ மாடர்ன் அத்தாரிட்டிஸ் பார்த்தோன்னா சொன்ன மாதிரி தான் அத்தாரிட்டி பயாஸ் இருக்கிற மாதிரி தான். நீ வந்து இப்போ பொலிட்டிஷியன் ஏதாவது சொன்னால் செய்கிறதோ, பொலிட்டிஷியன்ஸு, சயின்டிஸ்ட்டு, டாக்டர்ஸு, சிஇஓஸு, எக்கனாமிஸ்ட் அண்ட் ஈவன் ஸ்போர்ட்ஸ் கமெண்ட்ரி, ஓகேவா, இவங்களாம் சொல்கிறது வந்து நம்ம நம்பணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்கிறது கரெக்டானு நம்மளுக்கு தெரியாது. ஒன்று நம்ம ரிசர்ச் பண்ணியிருந்தது தெரிய வரும் அவங்க சொல்கிறது கரெக்டாக இல்லையான்றது. ஸோ அவங்க அந்த பொசிஷனில் இருக்கிறாங்க, அந்த அத்தாரிட்டின்ற பொசிஷனில் இருக்கிறதுனால அவங்க என்ன சொன்னாலும் நம்ம நம்பிடுறது. ஓகே இவங்க சொல்லிட்டாங்க அப்போ கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. பட் ஆனால் அது இருக்க கூட வாய்ப்பு இல்லை. ஓகேவா, அதுதான் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா, இது என்ன மாதிரி ஒரு இடத்துக்கு வருதுன்னு நான் சொல்கிறேன் இப்போது. ஸோ எதுக்கு அத்தாரிட்டி பயாஸ் வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2008 வந்து ஒரு கிரைசிஸ் வந்தது, எக்கனாமிக் கிரைசிஸ். ஓகேவா, ஸோ அந்த கிரைசிஸ் வந்து எக்கனாமிஸ்ட் நிறைய பேர் இருந்தோம். பட் ஆனால் அந்த இதுவை ப்ரெடிக்ட் பண்ண முடியல 2008 இதுமாரி நடக்கும் அப்படின்றது. அதுக்கப்புறம் என்னன்னா, என்னது 1900s என்னன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து டாக்டர் கிட்ட போக மாட்டாங்க. எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க அவாய்ட் பண்ணுறது வந்து அப்போது அந்த காலத்தில் வந்து டாக்டர்ஸ் கிட்ட போனால் தான் ஏதோ இல்னஸ் அதிகமாக ஆகுது அப்படின்ற ஒரு இது. ஏன்னா அப்போது வந்து நம்மளுக்கு இருந்த மாதிரி அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நாலேஜ் வந்து அப்போ இல்லை. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்தது, இப்போ வளர்ந்துருச்சு. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா, ஓகே இதுதான் மெயின். இது ஒரு ப்ரைமரி எக்ஸாம்பிளாக வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, ஒரு நிமிஷம் பேர் வண்டி பார்த்துக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே கண்டுபிடிச்சேன். ஓகே, ஒரு சைக்காலஜிஸ்ட் ஸ்டான்லி மில்கிரம்ன்றவர் வந்து பார்த்தோன்னா 1961 ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிறாரு. என்ன எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ஒரு சில சப்ஜெக்ட்ஸை கூப்பிட்டு வச்சுக்கின்னு அவங்ககிட்ட ஒரு பொறுப்பு தந்தாரு. என்ன மாதிரி பொறுப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விக்டிம் தந்தாரு. விக்டிம்னா தப்பு பண்ணணும் எவனா வச்சுக்கோங்க. ஓகேவா, விக்டிம் தந்தாங்க. விக்டிம் வந்து ஒரு டார்ச்சர் சேர், ஒரு எலக்ட்ரிக் சேர்ல வந்து ஷாக் அடிக்கும். அந்த சேர்ல வந்து உட்கார வச்சுக்கிறாங்க விக்டிமை. இவங்க சப்ஜெக்ட்ஸை வந்து இந்த சைடு உட்கார வச்சுக்கிறாங்க. இந்த அத்தாரிட்டி அந்த எலக்ட்ரிக் சேரோட கண்ட்ரோல் கிட்ட உட்கார வச்சுக்கிறாங்க. ஓகேவா, ஸோ எலக்ட்ரிக் சேரோட கண்ட்ரோல்ஸ் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றலாம். 15 வோல்ட்ஸ், 30 வோல்ட்ஸ், 45 வோல்ட்ஸ், அப் டு 450 வோல்ட்ஸ் இருக்கும் போகலாம். ஓகேவா, ஸோ வந்து போலான்றது இந்த சப்ஜெக்ட்ஸ் கிட்டலாம் அத்தாரிட்டி தந்தாங்க. என்ன மாதிரி அத்தாரிட்டின்னு பார்த்தோன்னா, நீங்கள் வந்து
வோல்டேஜை ஏற்றினே இருக்கணும் நான் சொல்ல அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ பட் ஆனால் இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட்ஸ் இருக்கிறாங்களா, சப்ஜெக்ட் விக்டிம்ன்றவங்க வந்து ஜஸ்ட் ஒரு பெய்டு ஆக்டர். அவங்க வந்து சேர் ஒன்றும் எலக்ட்ரிக்கல் சேர்லாம் இல்லை, பட் அவங்க ஒரு ஜஸ்ட் பெய்டு ஆக்டரு. அந்த சேரு ஷாக் அடிக்கிறது மாரி நடிக்கிறவங்க. ஓகேவா? அவ்வளோதான். அது ஒன்றும் ரியல் சேர் அந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் இல்லை. ஓகேவா? ரியல் எக்ஸ்பெரிமெண்ட்டாக அது சப்ஜெக்ட்ஸ் தான். என்ன எக்ஸ்பெரிமெண்ட்டாக அந்த அத்தாரிட்டி பயாஸ் எக்ஸ்பெரிமெண்ட் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சயின்டிஸ்ட் வந்து சொல்றாரு, ஓகே நீங்க ஷாக் ஏத்துங்க, இன்னும் ஏத்துங்க, ஒரு 30, 45லாம் வரும். பட் ஆனால் இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கே தெரியுது இவங்க கஷ்டப்படுறாங்க, இவங்களாலே முடியல, இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு தோணுது. பட் இருந்தாலும் அவங்க ஸ்டாப் பண்ணல. ஒரு சில பேர்ல என்னன்னா, இந்த 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 சைக்காலஜிஸ்ட் டாக்டர் சொல்றதுனால என்னன்னா, லைக் என்ன சொன்னார்னா, இல்ல இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிதான் ஆகணும் அப்படி சொல்லதாங்கன்னா, இவங்க கேட்காம, லைக் இவங்க சொல்றதை இவங்க கேட்காம அந்த டாக்டர் சொல்றாருன்னு கேட்டு மேக்ஸிமம் 450 வேர்ல்ட்ஸ் இருக்கமே போயிருக்காங்க நிறைய சப்ஜெக்ட்ஸ். அதான் பார்த்துக்கோங்க, அத்தாரிட்டி பயாஸ் எங்க இருக்குன்றதை பார்த்துக்கோங்க. இவங்களுக்கு தெரியுது இது தப்பு, கஷ்டப்படுறாங்கன்ட்டு. பட் ஆனால் இவங்க எங்க இருக்க போய்க்கிறாங்க பார்த்துக்கோங்க. ஒரு ஆள் சொல்றதுனால, அதாவது இவங்க மேல இருக்கிறவங்க நம்பி அவர் சொல்றதுனால எங்க இருக்கும் போய்க்கிறாங்க பார்த்துக்கோங்க. 450 வால்ட்ஸ் ஒரு விக்டிம்ஸை இவங்க டார்ச்சர் பண்ற அளவுக்கு போய்க்கிறாங்க. டார்ச்சர், ஓகேவா? டார்ச்சர் பண்ற அளவுக்கு போய்க்கிறாங்க பார்த்துக்கோங்க. அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த விக்டிம்ஸ் வந்து ஒரு பெய்ட் ஆக்டர்ஸ் தான். அந்த சப்ஜெக்ட் தான் ரியல் சப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ இது ஒரு அத்தாரிட்டி பயாஸ் ஒரு பிரைமரி எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிஆர்எம்னா க்ரூ ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் புதுசாக வந்து ஆரம்பிக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பைலட்ஸ் வந்து யாருமே கேள்வி கேட்க முடியாது. ஏதாவது தப்பு செஞ்சாங்கன்னா அவங்கள வந்து கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அவங்க ஒரு அத்தாரிட்டியில் இருந்தாங்க. பட் ஆனால் இப்போ அதே மாதிரி க்ரூ ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட்னு ஒரு ஏர்லைன் டேர்ம்ஸ் கொண்டு வந்ததுனால இப்போ வந்து கேள்வி கேட்கலாம் தைரியமா. ஸோ இதெல்லாம் ஒரு பிரைமரி எக்ஸாம்பிள்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு அத்தாரிட்டின்றவங்க வந்து ஒரு வடிவில் இருப்பாங்க. ஒரு வடிவில் அவங்கள தெரிய வைப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த வடிவில் பார்த்தீங்கன்னா, யூனிஃபார்ம்ஸில் தெரிய வைப்பாங்க, அவங்களோட பதவி டைட்டில்ஸ் தெரிய வைப்பாங்க, ஸ்பெஷல் அப்பியரன்ஸாக அவங்க போட்டுக்கிற உடை எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடையில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கோட்ஸு, ஒயிட் சட்டை, சூட்ஸு, க்ரௌனு, தலைமை, அப்புறம் ரேங்க் பேஜஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அத்தாரிட்டியை குறிக்கிற மாதிரி ஒரு சிம்பிள்ஸ். ஓகேவா? ஸோ அதுதான் இவங்க வந்து இதெல்லாம் வச்சுக்கிறதால நம்மளே நினச்சிப்போம் இவங்களாம் அத்தாரிட்டி அப்படின்றது. அத்தாரிட்டியா இருக்கிறது ஓகே, பட் ஆனால் அத்தாரிட்டி கரெக்டாக இருக்கிறாங்களா இல்லையான்றது நம்ம கேட்டுதான் ஆகணும். நமக்குள்ளேயே அவங்க அப்படி இருக்கிறாங்க அப்படின்னா மாத்திரம் நினைச்சா ஓகே முடியாது. பட் ஆனால் நீ வந்து அங்கேருந்து விலகிடலாம் உனக்கு பிடிக்கலன்னா. ஸோ வந்து நீ லைக் அவங்க அத்தாரிட்டிங்கிறனால நம்மளால கேள்வி கேட்க முடியாது, அவங்க சொல்றது பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா நீ அப்படி நினைச்சனா நீ வந்து தவறான ஒரு பாதையில டிசிஷன்ல தான் போவேன். ஸோ ஓகே, நீ வந்து இப்போ இதுல இருந்து எப்படி உஷாரா இருக்கணும் அப்படின்னு கேட்டனா, இப்போ நீ எதனா ஒரு முடிவு பண்ணும்போது நீ வந்து உனக்குள்ளே நீ கேட்டுக்கோ, நான் வந்து யாருனால நான் வந்து இது யார் சொல்லியாவது மண்டையில நான் பண்றேனா, இல்ல யாருனாலாவது நான் இதை பாதிக்கப்பட்டு நான் பண்றேனா அப்படின்றத நீ யோசிக்கணும். இதை நீ யோசிச்சுதான் ஆகணும் ஒரு முடிவு எடுக்கும் போதும். யாராவதுனால நான் யாருனால இது பாதிக்கப்பட்டு பண்றேனா அப்படின்ட்டு யோசிக்கணும். அதுக்கப்புறம் என்னன்னா, நீ வந்து யோசிக்கணும் உனக்கே இது கரெக்டா இல்லையா தப்பான்றது. ஸோ அதுதான் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அத்தாரிட்டி பயாஸ் ஒரு ஓவராலாக அத்தாரிட்டி பயாஸ் அப்படின்றது ஜஸ்ட் ஒரு நம்மளுக்கு மேலே இருக்கிற பதவியில் இருக்கிறவங்களோ இல்லை நம்ம நம்புறவங்களோ ஏதாவது சொல்லிட்டாங்களா அதை நம்பி பண்ணுறதுன்றது தப்பு. உன் நம்பிக்கைன்றது உனக்கு ஒன்று இருக்கணும், உன் மூளைன்றது உனக்கு ஒன்று இருக்கணும். அவங்க சொல்கிறாங்கன்றது நீ பண்ணக்கூடாது. உனக்கே ஒரு மூளைன்னு ஒன்று இருக்கணும், அதை பண்ணு நீ. ஓகேவா? ஸோ வேறு ஏதாவது மிஸ் பண்ணனா?
ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் அந்த அத்தாரிட்டி பயஸ்ல எப்படின்னு பார்த்தோன்னா, ஆதி காலத்தில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு லீடர்ஷிப்ன்றவன் தைரியசாலி, அவனுக்கு நிறைய பார்த்துருப்பான். அப்போ வந்து அவன் சொல்றது கேட்கும்போது நம்ம வந்து தப்பிச்சிருவோம் அந்த அத்தாரிட்டி பயஸ். அந்த காலத்துல ஏதாவது புயல் வருதோ இல்லை ஏதாவது ஓடுங்கன்னா ஓடு, ட்ரைப்ஸ் கூட சண்டை நடக்கும்போது அதுமாதிரி சொல்ற அரசன்லாம் இருக்கும்போது அப்படியே வந்தது அந்த காட்டுவாசியிலேருந்து அரசன் வந்தது. அரசன் இருக்கும்போது ஓகே இவங்க அரசு தலைமை கீழே இருந்தால் நம்ம உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அத்தாரிட்டி பயஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாடிஃபை பண்ணி வந்தது தான். நம்ம இது பிளட் லைன்ல இருக்கிறது தான். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இதெல்லாம் நீங்களே கான்சியஸாக இது போட்டுக்கிறது தான். வேற ஏதாவது இருக்கா? ஸோ அத்தாரிட்டி சிக்னல் சொல்லிட்டேன், யூனிஃபார்ம், டைட்டில்ஸ், கிரெடென்ஷியல்ஸ். ஸோ அத்தாரிட்டி டியூஸ். ஸோ அத்தாரிட்டிக்குன்றது நீ ஒரு ப்ராப்பர் இன்ஃபர்மேஷன் வச்சிருக்கணும், அவங்க சொல்றது கரெக்டா இல்லையான்றது. நீ பாட்டு அவங்க சொல்றது பண்ணிடக்கூடாது உடனே, அதுதான். ஸோ யா